வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இன்று காலை துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் இருவர் காயமடைந்து மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்து இருவர் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு தப்பி சென்றதாகவும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர்கள் வழக்கு விசாரணை ஒன்றிற்காக நீதிமன்றத்திற்கு வந்துள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனையையும் கோரிக்கையையும் மக்கள் மயப்படுத்தும் நோக்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று இன்று ஜாழ் நகர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட இந்த விழிப்புணர்வு செயற்திட்டத்தில் துண்டு பிரசுரம் வழங்கல், மக்களின் கருத்துக்களை உள்வாங்கல் போன்ற நிகழ்வுகளை வேலையில்லா பட்டதாரிகளின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வு உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபி மூன்றலில் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து ஜாழ் நகர் பகுதிக்குள் பேரணி இடம்பெற்றதுடன் பட்டம் பெற்றுவிட்டு தாங்களும் சாதாரண வேலைகளை தான் செய்கின்றனர் என்பதை எடுத்துக்காட்டும் முகமாக வீதியை கூட்டுதல், குப்பை வண்டியை தள்ளுதல் போன்ற விழிப்புணர்வு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. தமது பிரச்சினைகளையும் கோரிக்கைகளையும் மக்கள் மயப்படுத்தி தமக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வலு சேர்க்கும் நோக்குடன் இச்செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தினுள் எதிர்க்கட்சியின் பங்களிப்பின் தரத்தை மேம்படுத்துவதற்காக தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச புதிய ஆராய்ச்சி பிரிவொன்றை நேற்று ஆரம்பித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துடன் இணைக்கப்பட்ட ஊடக மற்றும் ஆராய்ச்சி பிரிவாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் 0759570570 என்ற வாட்ஸ்அப் எண் மற்றும் connect@olo-parliament.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரி மூலம் பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை 2025 வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது பிரதான விவாதம் மற்றும் குழு அமர்வுகளின் போது ஆக்கப்பூர்வமான தகவல்களை பெறுவது ஆராய்ச்சி பிரிவின் முதன்மை நோக்கம் என்று அலுவலகம் கூறியதுடன் நாடாளுமன்றத்தில் துல்லியமான தகவல்களின் அடிப்படையில் விவாதங்களுக்கு பங்களிப்பதன் முக்கியத்துவத்தையும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் பங்கேற்பு செயல்முறையின் முக்கியத்துவத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டுகிறார். அதேபோல் வரவு செலவு திட்ட விவாதத்திற்கு மட்டுப்படுத்தப்படாமல் தொழிற்சங்கங்களின் கருத்துக்களை நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு வழங்குவதன் மூலம் மக்கள் நலன் சார்ந்து எதிர்க்கட்சியின் பங்கை நிறைவேற்ற முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் தரத்தை உயர்த்துவதில் தொழிற்சங்கங்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது எனவும் பட்ஜெட் விவாதத்தின் போது உங்கள் கருத்துக்களுக்கு இடம் கொடுக்க எதிர்க்கட்சியில் உள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற தலைப்பில் பட்ஜெட் விவாதத்தின் போது பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக சமூக ஊடக விண்ணப்பங்களுக்கான முன்னோடி திட்டத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் ஆரம்பித்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சீனா தொடர்பில் இலங்கையில் கூறிய விடயங்களை தயவு செய்து பீஜிங்கில் கூறிவிட வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன இலங்கையின் அபிவிருத்தியில் சீனாவின் தலையீடு தொடர்பிலும் சீனாவின் கடன்கள் தொடர்பிலும் கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி தொடர்பிலும் ஜனாதிபதி அனுர தரப்பினர் அன்று கூறிய கருத்துக்களை சீனாவில் வைத்து கூற வேண்டாம் என்று கோருகின்றோம் என்று தெரிவித்தார். சீனாவின் நிதியுதவியில் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்களை ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் முன்னர் கடுமையாக விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி தவளகல பகுதியில் வேனொன்றில் பாடசாலை மாணவி ஒருவரை கடத்தி சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரையும் கடத்தலுக்கு ஆதரவு அளித்த மற்றொரு சந்தேக நபரையும் இம்மாதம் 27ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நேற்று கம்பளை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த சிறுமியை கடந்த 11ஆம் திகதி வேனில் வந்து ஒரு கும்பல் கடத்தி சென்றது. அதன்படி தவளகல போலீஸ் நிலையமும் சிறப்பு போலீஸ் அதிகாரிகளின் குழு
குழுக்களும் இணைந்து சந்தேக நபர்களை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதன் விளைவாக இக்கடத்தலுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரை கடந்த திங்கட்கிழமை அம்பாறை நகரில் போலீசார் கைது செய்ததுடன் கடத்தப்பட்ட சிறுமியும் பாதுகாப்பாக மீட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் கடத்தலுக்காக சந்தேக நபர்கள் பயன்படுத்திய வேனும் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதன் ஓட்டுநர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கடத்தப்பட்ட சிறுமி சட்ட மருத்துவ அதிகாரியினால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து தொடர் விசாரணைகளை தவளக்கல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கேரளா மாநிலம் வயநாட்டில் கடந்த வருடம் ஜூலை 30 கனமழை காரணமாக பாரிய மண் சரிவு ஏற்பட்டதுடன் அதில் சிக்கி சுமார் 263 பேர் உயிரிழந்ததோடு 35 பேரை காணவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போனவர்களை உயிரிழந்து விட்டதாக அறிவிக்க கேரள அரசு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் கேரள அரசு மண் சரிவில் காணாமல் போனவர்கள் குறித்து ஆராய குழுக்கள் அமைக்கப்படும். இக்குழு காணாமல் போனவர்களின் பட்டியலை சரிபார்த்து மாவட்ட பேரிடர் நிர்வாக ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கும். இப்பட்டியலை குறித்த ஆய்வுக்குழு ஆராய்ந்து மாநில அளவிலான குழுவுக்கு அனுப்பி வைக்கும். வருவாய் மற்றும் உள்துறை முதன்மை செயலாளர்கள் அடங்கிய குழு இந்த பரிந்துரையை ஆராய்ந்து இறுதி பட்டியலை அரசுக்கு அனுப்பி வைக்கும். இதன் அடிப்படையில் மாநில அரசு காணாமல் போனவர்களை உயிரிழந்தவர்களாக அறிவித்து அவர்களது இறப்பு சான்றிதழ் மற்றும் உரிய நிவாரண உதவிகளை அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கும் என தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டொனால்டு டிரம்பை படுகொலை செய்ய தான் ஒருபோதும் சதி செய்யவில்லை என்றும் அமெரிக்காவின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாகவும் ஈரான் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கடந்த நவம்பரில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஜனாதிபதி பிரச்சார பேரணியின் போது டிரம்பை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் பேரணி ஒன்றில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது டிரம்ப் சுடப்பட்ட நிலையில் அவரது காதில் காயம் ஏற்பட்டிருந்தது. உடனடியாக பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்து டிரம்பை சுட்ட நபரை சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவம் குறித்து தொடர் விசாரணைகள் இடம்பெற்றிருந்த நிலையில் டிரம்பிற்கு சரியான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இந்த படுகொலை சதி திட்டங்களுக்கு பின்னால் ஈரான் இருப்பதாக விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்டது. டிரம்ப் படுகொலை சதியில் சந்தேக நபர்களாக ஈரானிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய பல ஈரானியர்களை FBI அடையாளம் கண்டுள்ளதாகவும் புலனாய்வாளர்கள் மேலும் தெரிவித்தனர். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து கருத்து வெளியிட்டு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசகியான் டிரம்பை படுகொலை செய்யும் சதியில் ஈரானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் டிரம்பை படுகொலை செய்ய விருப்பம் ஈரானுக்கு இல்லை என்றும் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் அமெரிக்க ஜனாதிபதியான டிரம்ப் முதல் முறையாக பதவி வகித்த போது ஈரானிய புரட்சிகர காவல் படையின் துணை ராணுவ பிரிவாக கருதப்படும் குட்ஸ் படையின் தலைவரான ஜெனரல் ஹாசிம் சுலைமானியை படுகொலை செய்ய உத்தரவிட்டார். சுலைமானியின் கொலையுடன் ஈரானிய புரட்சிகர காவல் படை டிரம்பை பழிவாங்குவதாக சபதம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே எதிர்வரும் 20 பதவியேற்ற பிறகு ஈரானுக்கு எதிராக கடுமையான முடிவுகளை எடுக்கும் நோக்கில் டிரம்ப் இஸ்ரேலுடன் இணைந்து கொள்வார் என்று ஈரான் அஞ்சுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் திட்டமிடப்பட்டிருந்த ஒரு நாள் போட்டி 2 ஒருநாள் போட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஆஸ்திரேலிய அணி 2 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஒரு நாள் போட்டியில் விளையாட திட்டமிட்டிருந்தது. எனினும் தற்போது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் சபையுடன் கலந்தாலோசித்து ஒருநாள் போட்டியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி தற்போது 2 ஒருநாள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதுடன் டெஸ்ட் போட்டிகள் காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளதாகவும் முதல் டெஸ்ட் போட்டி ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 2 வரையிலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி பிப்ரவரி 6 முதல் 10 வரையிலும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஒருநாள் போட்டிகள் ஆரம்பத்தில் அம்பாந்தோட்டையில் உள்ள மஹிந்த ராஜபக்ச சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தாலும் தற்போது கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாச மைதானத்திற்கு மாற்றப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் ஒருநாள் போட்டி பிப்ரவரி 12 இரண்டாவது ஒருநாள் போட்டி பிப்ரவரி 14 நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆஸ்திரேலிய அணி எதிர்வரும் 24 இலங்கைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.